அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். ரவிக்குமார் நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள், இன்றைய சிறப்பு செய்திகள், நம்ம விடுபட்ட செய்திகளும் பல முக்கியமான உலக செய்திகளும் தான் அனலைஸ் பண்ண போகிறோம். ஆல்மோஸ்ட் நம்ம அடுத்து என்ன நம்ம பேச போகிறோன்றது ஒரு சில இன்டெல்லாம் கொடுத்துடலாம் ரவிக்குமார் சோமு சேனலில். ஏன்னா திடீர்னு ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒரு சில மிரட்டலான பதிவுகளுமே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஈரான் நடந்த ஒரு சில சம்பவங்களையும் சும்மா ஒரு இன்ட்டு மாதிரி கொடுத்துட்டு, அப்புறம் உக்ரைனில் நடந்த சம்பவத்தையும், அப்புறம் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளையும் நம்ம பெருவாரியாக விவாதித்து விடலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். முதல் பதிவு, நம்ம மற்ற உலக செய்திகள் பார்க்க போகிறதுக்கு முன்பு ட்ரம்ப் அவர்களுடைய லேட்டஸ்ட்டு ட்விஸ்ட்டு தான் ட்விட்டர் தான். த வேர்ல்ட் சிவிலைசேஷன் வில் டை டு நைட். அதுதான் இன்றைக்கி இரவு நாங்கள் தாக்கல் நடத்த போகிறோம், முழுமையாக அழிக்க போகிறோம். மீண்டும் ஒருபோதும் உயிர் பெறாது எனக்கு விருப்பமில்லை என்றாலும் அது நடந்தே தீரும். இன்று இரவு வரலாற்றில் மிக முக்கியமானது. 47 ஆண்டு கால மிரட்டல் ஊழல் வழியாக முடிவுக்கு வரும். ஸோ முடிஞ்சது, ஆல்மோஸ்ட். காட் பிளஸ் த கிரேட் பீப்புள் ஆஃப் ஈரான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த கரப்ஷன் இது எல்லாத்துக்கும் நாங்கள் முடிவு கொடுக்க போகிறோம். டோட்டல் ரிஜிம் சேஞ்சில் கம்ப்ளீட் ரிஜிம் ஃபெயிலர் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி என்ன விதமான தாக்கல் நடத்த போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் மிக கடுமையான அளவுக்கான விமானங்கள் வந்து கொண்டிருக்கிறது. நான் உங்களுக்கு ரவிக்குமார் சோமு சேனலில் கரெக்டாக ஒரு 5 மணிக்கு வெளியிட்டிருந்தேன். 5:30க்கு இந்த ட்வீட் வந்து வெளியே வந்தது. 5:35க்கு அந்த கார்க் தீவை வந்து அடிச்சிட்டாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. பட் இன்னும் எனக்கு அது கன்ஃபார்மானு தெரியல. ஆனால் ஃபுல்லாக சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது மாதிரி கார்க் தீவை அடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இன்னும் இல்லை, எனக்கு இன்னும் பெண்டிங் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அடித்த மாதிரி தெரியல. ஆனால் அந்த கனெக்டிங் பிரிட்ஜெல்லாம் அடிச்சிட்டாங்க. ரயில்வேனுடைய பிரிட்ஜெல்லாம் ஒரு 4-5, இன்றைக்கி மொத்தமாக 7 பிரிட்ஜ் மேலே அடிச்சிருக்காங்க. அதெல்லாம் முக்கிய நிலைகள் அடிச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம இரவு பதிவில் நம்ம டீட்டெயிலாக சொல்கிறோம். ஏன்னா நம்ம அவசர கதியில் நான் அடுத்த வீடியோ கூட போட்டிருப்பேன். உடனே எல்லோரும் சொன்னாங்க, பாஸ் இது லேட்டு, கார்க் தீவுலலாம் அடிச்சிட்டாங்கன்ட்டு. இது மாதிரி அவசர கதியில் நம்ம தூக்கி போடுற நிறைய பதிவுகள் வந்து கொஞ்சம் நம்பகத்தன்மை இல்லாமல் இருக்குது. அதனால் கார்க் தீவு அடித்தாங்களா இல்லையான்றதை உங்களுக்கு அடுத்த பதிவில் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஆனால் இன்று இரவு ரொம்ப முக்கியமான இரவாக இருக்க போகிறது. பெரிய அளவுக்கான தாக்குதலை தொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக நான் லைவுக்கு வரலான்னு தான் பார்த்தேன் ரவிக்குமார் சோமு சேனலில். லைவில் வந்து அப்படின்னா நிறைய இன்சிடென்ட் உங்கள்கிட்ட தொகுத்து வழங்க முடியாது. ஐ திங்க் நான் வீடியோ பதிவு ஆதாரங்கள் அதெல்லாம் வந்து லைவில் என்னால் காட்ட முடியாமல் போகுது. அதனால் நான் வீடியோ பதிவாக வெளியிடுறேன். தேவைப்படும் பட்சத்தில் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு, இல்லையா? ரொம்ப ஒரு உலகமே எதிர்பார்க்குற ஒரு தருணமாக மாறிவிட்டது. அதே சமயத்தில் அமெரிக்கா எந்த ஒரு வீடியோ பதிவுமே கூட வெளியிட்டிருந்தாங்க. இந்த ஹார்ட்மிஸ் விண்கலம் நிலவுக்கு அருகில் போயிருக்கு. நிலவுக்கு அருகில் இருந்து அதனுடைய புகைப்படங்களையும் வீடியோ பதிவுகளையும் நாசா வந்து பகிர்ந்துருக்கிறாங்க. ரொம்ப க்ளோஸில் போய் எடுக்க போகிறாங்க. க்ளோஸில் போய் எடுத்துகிட்டு அதை பெரிய அளவுக்கு பகிர போகிறாங்க. இனி அடுத்த கட்ட ஆராய்ச்சியில் தரையிறங்கிறதுக்கான அடுத்த கட்ட முயற்சி நாங்கள் ஈடுபட போகிறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அந்த நிலவோட புகைப்படங்களையும் வீடியோ பதிவுன்னு பாருங்கள் உண்டு. இன்னொன்று வந்து பனாமா சிட்டின்னு சொல்லுவாங்க அமெரிக்காவில். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பனாமா சிட்டியில் ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் மாதிரி, ஸ்டோரேஜ் யூனிட் என்ன பண்ணியிருக்கு, அடியில் திடீர்னு வெடிச்சிருக்கு. வெடித்து சிதறினதில் தாக்கல் நடத்துனதா இல்லை, வெடித்து சிதறினதில் அங்கே கூட 3 மக்கள் இறந்துருக்காங்க. பெரிய அளவுக்கான பிரிட்ஜ் வந்து சேதாரமாக இருக்குது. அதாவது இவங்க ஈரானுக்குள்ளே தாக்கல் நடத்தி ஏற்படுத்துகிற சேதாரத்தை விட பெரிய அளவுக்கான அந்த பிரிட்ஜ் வந்து சேதாரமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே இன்னொரு பதிவு பார்த்தோம்னா, அமெரிக்காவுக்குள்ளாரே திடீர்னு கலிஃபோர்னியா பக்கத்தில் திடீர்னு ஒரு வேர் ஹவுசஸ் மாதிரி பயங்கரமாக காட்டுத்தீ போல் பற்றி எரிஞ்சிட்டு இருந்தது. இந்த மாதிரி வேர் ஹவுஸில் பற்றி எரியதெல்லாம் ஒரு 2 நாளைக்கு முன்பு கூட ரஷ்யாவில் மாஸ்கோவில் பார்த்தோன்னா இதை விட மிக மோசமான அளவுக்கு ஒரு பெரிய வேர் ஹவுஸ்லாம் பற்றி எரிஞ்சிட்ருக்கு. இது பெரிய ஒரு கான்ஸ்பிரசி தியரியாகவே சொல்லுவாங்க. இது நிஜமாகவே நடக்குதா இல்லை அங்கே ஆள் ஏதாவது போட்டு பண்ணுறாங்களான்றத அடிப்படையில் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இது இங்கே இருக்கக்கூடிய சம்பவம். அதை தாண்டி பாகிஸ்தான் வந்து பார்ஷியலாக தனது லாக்டவுனை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதாவது இனி வணிக வளாகங்கள், கடைகள்லாம் இருக்குல்ல, எல்லாமே 8 மணியோடு க்ளோஸ் பண்ணிடணும், கிளம்பிடணுன்ட்டாங்க. திருமண அரங்களை வந்து 10 மணிக்கு மேலே செயல்பட தடை விதிச்சிருக்கிறாங்க. அது இல்லாமல் சனி ஞாயிறு வந்து கம்பல்சரி லீவ் விட்டுருக்குறாங்க. நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நேபாள் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு வீக்கெண்டில் அடுத்த 2 நாள் ஃபியூல் கிரைசிஸ்னால் ஒரு சில லீவ் ஹாலிடேஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது அங்கே இருக்கக்கூடிய தகவல். திடீர்னு பாகிஸ்தான் வந்து யூஏஇ வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. அதாவது அமெரிக்காவுடைய தூண்டுதல் பேரில் அமெரிக்காவுக்கு உடனடியாக அந்த வார் நிதியை கொடுக்கறனால எங்களை போட்டு ப்ரெஷர் கொடுக்குறாங்க, எங்கள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த 2 பில்லியனை கொடுக்கணுன்றாங்கன்னா அவங்க கடன் கொடுத்தாங்கல்ல, நீங்கள் கொடுக்க வேண்டியது தானே.
இது காலங்காலமாக எல்லா மனித இயல்பாக இருக்குல்ல. கடன் நம்ம கேட்கும்போது குடுக்குறாங்க. திருப்பி கொடுக்க முடியாத சூழ்நிலையில அவங்க மீது குறை சொல்றது எந்த வகையில் நியாயம்னு தெரியல. யுஏ உங்க கஷ்டத்துக்கு உதவி இருக்காங்க. இன்னைக்கு போயிட்டு வட்டி இல்லாத கடன வச்சிருக்கீங்க நீங்க. எனக்கு வந்து வட்டி கூட கட்ட வேணாம். எனக்கு அசல குடுங்கன்னு கேட்குறாங்க யுஏஇ. எனக்கு 2 பில்லியன் இப்போதைக்கு ஏன்னா நாடு கொஞ்சம் மோசமான சூழ்நிலையா இருக்கு. எனக்கு குடுங்கன்னு கேட்குறாங்க. உடனே நீங்க அமெரிக்கா பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்க வந்து எங்கள பழி வாங்குறீங்க. இப்போ வந்து எங்களால குடுக்க முடியாத சூழ்நிலையா இருக்குன்னு நீங்க யுஏஇ போட்டு விமர்சனம் பண்ணீங்கன்னா, அது எந்த வகையில கரெக்ட்ன்னு தெரியல. பட் இருந்தாலும் அது அவங்கள பெரிய அளவுக்கு விமர்சனம் பண்றாங்க. கேஸ் ஃபைல் பண்ணுங்க. கந்து வட்டி கொடுமைன்ட்டு ஏன்னா லோக்கல் போலீஸில் ஸ்டேஷனில் கேஸ் கொடுங்க யுஏஇ மீது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அடுத்து ஜெலன்ஸ்கி என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கப்புறம் ட்ரம்ப்பும் ஜெலன்ஸ்கியும் ஒன்று தான். ட்ரம்ப் எப்படி அக்கில் பிரிண்ட் அவுட் வச்சுக்கிட்டு லெட்ஸ் மேக் ஏ டீல் 8 போரை நிறுத்தணும் 9 போரை நிறுத்தணும்னு சொல்லிட்டு கடைசியில் மிகப்பெரிய ஒரு யுத்தத்தை நடத்திட்டு இருக்கிறார்ல, அந்த மாதிரி ஜெலன்ஸ்கியும் இப்போ டெய்லியும் காலையிலனா ரஸ்கா குஸ்கா வீடியோவில் நான் தான் அரபு நாடுகளை காப்பாற்றுறேன், சவுதி அரேபியா, யுஏஇ, ஜோர்டன், கத்தார், ஓமன், பஹ்ரைன் இது எல்லாத்தையும் வந்து பெரிய அளவுக்கு ஈரானுடைய தாக்குதலிருந்து நாங்கள் தான் காப்பாற்றிட்டு இருக்கோம்னு இந்த கதையை விட்டுட்டுருக்கிறாரு. ஐயா தெய்வமே, நீ என்றைக்கு வந்துட்டு போனீங்களோ அன்னையிலேருந்து தாங்க தாக்குதல் கடுமையாக இருக்குது, மிக கடுமையாக இருக்குன்றது ஊர் உலகத்துக்கே தெரியும். இருந்தாலும் பாஸ் பெரிய அளவுக்கு நாங்கள் தான் காப்பாற்றிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க நாட்டோட சிக்ரோசி அவர்கள், சிக்ரோஸ்கி அப்படின்னா அவர் தான் அவங்களோட இன்டெலிஜென்னுடைய தலைவர். அவர் புட்டனோ சிக்ரோஸ்கி வந்து டிஃபென்ஸுடைய தலைவர். இவர் என்ன சொல்கிறாருன்னா, ரஷ்யா வந்து ஒரு 700 மில்லியன் டே ஃபார் பேரல் வந்து அனுப்புகிறாங்க ஒரு நாளைக்கு. பெரிய அளவுக்கு கெயின் வர மாதிரி தெரியுது. நாங்கள் இருக்கிற வரைக்கும் இந்த குரூடாயிலோட ஏற்றுமதியோ, கேஸோட ஏற்றுமதியோ, இல்லை அமோனியா ஏற்றுமதியோ நாங்கள் விட மாட்டோம், கண்டிப்பாக விட மாட்டோம். எங்களுக்கு ப்ரெஷர் வருது, எல்லாமே வருது, அடிக்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் நாங்கள் கண்டிப்பாக தாக்கல் நடத்துவோம்னாங்க. நேற்று இரவு கருங்கடல் பகுதியை தாக்கல் நடத்தியிருந்தாங்க. இன்றைக்கி கூட காலையில் பார்த்திங்கன்னா மறுபடியும் அந்த செயின்ட் பீட்டர்பர்க்கில் இருக்கக்கூடிய ஒரு தீவு அடிக்கிறாங்க. பெரிய சர்ப்ரைஸ் பாருங்கள், இந்த மார்ச் மாதம் மட்டுங்க, மார்ச் மாதத்துலேருந்து, அதாவது சிவப்பு கலர் இருக்குல்ல, இது வந்து ரஷ்யானுடைய ட்ரோன் உக்ரைன் மீது தாக்கல் நடத்துறது. நீல கலர் இருக்குல்ல, இது வந்து உக்ரைனுடைய ட்ரோன் ரஷ்யா மீது தாக்கல் நடத்துறது. இந்த மார்ச் மாதம் பார்த்திங்களா, ரஷ்யாவோட அதிகமான தாக்குதல் உக்ரைன் நிகழ்த்துறாங்க. புரியுதுங்களா? இவங்க ரஷ்யா குறைஞ்சிருச்சு, அவங்களோட தாக்குதல் குறைஞ்சிருச்சு. ஆனால் இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி இல்லை. ஆனால் கரெக்டாக பாருங்கள், ஈரானுடைய யுத்தம் ஸ்டார்ட் ஆன உடனே இவங்களுடைய தாக்குதல்கள் வந்து பெரிய அளவுக்கு அதிகம் பண்ணிட்டாங்க. அதாவது எங்ககிட்ட ஆயுதங்கள் இல்லைன்னு நினச்சிடாதீங்க ரஷ்யா, நாங்கள் உங்களை அப்படி தான் அடிப்போன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பெரிய அளவுக்கான ட்ரோன் தாக்குதல்களை நிகழ்த்திட்டே இருக்கிறாங்க உக்ரைன் தரப்பிலிருந்து. நேற்று ஒரு பஸ் மீது வந்து தாக்கல் நடத்திட்டாங்கன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு. நிக்கோபோல் அப்படின்ற ஒரு பகுதியில் ஒரு பஸ் மீது தாக்கல் நடத்தப்பட்டதில் 12 பேர் இன்ஜூர்டு, 3 பேர் பக்கம் இறந்து போனதாக சொல்கிறாங்க. அது இல்லாமல் செர்னோயூர் ரீஜியனில் ஒரு பெரிய ஒரு தாக்குதல், ஒரு கட்டிடத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 2லேருந்து 3 பேர் பக்கம் இறந்து போனதாகவும் சொல்கிறாங்க. தொடர்ந்து நாங்கள் வந்து அமைதி பேச்சுவார்த்தை நடத்தணும்னு நினைக்கிற இந்த சமயத்தில் திடீர்னு ஓடி வந்து ரஷ்யா இந்த தாக்குதலை வந்து தொடர்ந்து கொண்டு இருப்பது என்பது உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவுக்கு தெரியும் யார் அமைதியை விரும்புகிறாங்க, யார் தாக்கல் நடத்துகிறாங்கன்னு தெரியும். இதை நான் சொல்லி புரிய வைக்க வேண்டியதில்லை. அமைதியை விரும்பாத ரஷ்யாவிடம் நம்ம பேச்சுவார்த்தைக்கு உட்காருவது வேஸ்ட்டு. இதுக்கப்புறம் நாங்கள் எப்படி எபிலிட்டியாக திருப்பி அடிக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியும். அந்த ஈஸ்டர் திருநாளில் நாங்கள் வந்து எங்களுக்கு லீவு கேட்டிருந்தோம், ஆனால் இவங்க அமைதியை விரும்பாமல் இந்த அளவுக்கான தாக்கல் நடத்துகிறாங்களான்ற மாதிரியான விமர்சனத்தையும் வைத்திருக்காங்க. அது இல்லாமல் எரடகன் அவர்கள்கிட்ட போய் ரொம்ப பாசிட்டிவான அப்ரோச்சஸ் இருந்ததான். இனி எங்களுக்கு தேவையான எனர்ஜியும் சரி, எங்களுக்கு தேவையான லாஜிஸ்டிக் செக்யூரிட்டி கேரண்டியும் வந்து கொடுத்துருக்காங்களாம். இனி கருங்கடல் பகுதியில் ஏற்றுமதி பண்ணுறதுக்கு நாங்கள் செக்யூரிட்டி கேரண்டி கொடுக்குறன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் எந்த அளவுக்கு கொடுக்க போகிறாங்களோ தெரியல. அது ஆனால் ஜெலன்ஸ்கி வந்து சொல்லியிருக்காரு. இந்த யுத்த நேரத்தில் கூட இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க, கிரீஸ் நாட்டுக்கு வந்து ஒரு 750 மில்லியனுக்கான ஒரு டிஃபென்ஸ் டீலை வந்து ஒத்துக்கிறாங்க. டிஃபென்ஸ் டீல் அப்படின்னா PULS சிஸ்டம் லான்ச்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை போர்க்கால அடிப்படையில் 36 பல்ஸ் ராக்கெட் லான்ச்சர்ஸ் இந்த இயர் டிசம்பருக்குள்ளார வந்து கொடுக்குறதா வந்து பார்லிமெண்ட்டில் வந்து ஒப்புதல் கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. ஃபைனலாக இந்தியா நம்ம ஏப்ரல் 12லேருந்து 14 வரைக்கும் பே ஆஃப் பெங்கால் ரீஜியனில் ஒரு 1550 கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு யாரும் பறக்க வேண்டாம், மிகப்பெரிய அளவுக்கான மிசைல் டெஸ்ட் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ நம்ம அடுத்த கட்ட இன்றைக்கி ராஜ்நாத் சிங் அவர்கள் பேசுகிறதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அடுத்த சம்பவம் லோடிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. பட் அது எந்த அளவுக்குன்னு தெரியல. யுத்தம் என்பது நாட்டோட பொருளாதாரத்தை சீர்குலைக்கும், அது பெரிய அளவுக்கான அது மேக்ஸிமம் எல்லா நாடுகளும் அவாய்ட் பண்ணுவது சால சிறந்தது.
ஆனால் எல்லை பகுதியில் பாகிஸ்தான் தொடர்ந்து ஒரு சில சித்து வேலைகளை செய்து கொண்டு தான் இருக்கிறதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அணுகுண்டு பாய்ஸ், செல்ஃபி பாய்ஸினுடைய சத்தம் கொஞ்சம் அடங்கி இருக்கிறது. எல்லை பகுதியில் சின்ன சின்ன சத்தம் தான் இருக்குது, பெருசாக இல்லைன்றதும் ஒரு கூடுதல் தகவலாக. இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் ஆர்கே சேனல். நன்றி, வணக்கம்.